இப்போதான் டிவில எல்லாம் போட்டு காமிச்சாங்க. விஜய் கூட சொன்னாங்க, அண்ட் வாசு சார கூட சொன்னாங்க பூஜையில இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். சந்திரமுகி படம் ரிலீஸ் நாளைக்கு ஆவறதுன்னு சொன்னா அதுக்கு முன்னால இன்னைக்கு அந்த படத்தோட சில்வர் ஜூப்ளியை நான் கொண்டாடினேன். என்னுடைய பிரதர் இன் லா வீட்டில் நாளைக்கு சந்திரமுகி பிக்சர் ரிலீஸ். அந்த பிக்சரோட சில்வர் ஜூப்ளியை அதுக்கு முன்னாடி நைட்டு நான் கொண்டாடினேன். சில்வர் ஜூப்ளி அப்படி ஏ சந்திரமுகி ஃபர்ஸ்ட் டே இதே லாஸ்ட் இயர் சந்திரமுகி படம் படையப்பா மாறியது ஒரு படையம்மா, டபுள் படையம்மா. சந்திரமுகி படம் இல்லை, இது ஒரு காவியம். தமிழ் திரையுல வரலாற்றுல இது ஒரு பேரு, சந்திரமுகியோட பேர் நின்றுடும் சொன்னேன். ஏன் சொன்னேன்? கேசட் விழாவில் நான் யானை இல்லை குதிரை டக்குன்னு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் யானை இல்லை குதிரை, நான் எந்திரிச்சேன். ஆனா ஓட வச்சது நீங்க, நீங்க வாசு சார், சிவாஜி புரொடக்ஷன்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேன்ஸ், பிரஸ், ஜனங்க நீங்க ஓட வச்சீங்க. சரி, எந்திரிச்சு நிக்கிறதுக்கு சக்தி வேணும் இல்ல? எந்திரிச்சு நிக்கிறதுக்கு சக்தி கொடுத்தது பாபாஜி, என்னுடைய கடவுள் பாபாஜி, என்னுடைய குரு சச்சிதானந்தர். ஏன் பாபா படம் எடுத்தோம், ஓகே இப்படி ஆச்சு. அதை பத்தி நான் அவ்வளவு கவலைப்படல, ஏன்னா பாபாஜி தான் கவலைப்படணும். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, என்ன இது பாபாஜி பத்தி படம் எடுத்தாங்க, இந்த படம் சரியா போல. அந்த மகானுக்கு வந்து ரியலா சக்தி இருந்திருந்தால் இந்த படம் ஓட்டிருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. சச்சிதானந்த்ஜி என்னுடைய குருநாதர் ஃபர்ஸ்ட் டே ப்ரீவியூக்கு வந்த பிறகு கொஞ்சம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பத்திரிகை படிச்சு இட் ஷுட் நாட் ஹேவ் ஹேப்பன்ட், இட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய பாபாஜி அவருடைய என்ன பவர், என்னுடைய குருநாதருடைய என்ன பவர்ங்கிறது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் கான்பிடென்டா இந்த படம் இப்படி ஓடும்னு சொன்னேன். அதுக்காக என்னுடைய பாபாஜி ரொம்ப பவர்ஃபுல், என்னுடைய ஆண்டவன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய காடை வந்து நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணல, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளவோ பவர்ஃபுல் தான். ஜீசஸ் ஆகட்டும், அல்லா ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாருமே பவர்ஃபுல் தான். எங்க அவங்க பவர்ஃபுல் ஆகுறாங்க சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல வைக்கிறீங்கிறதுல தான், எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு நம்புறீங்க அதுலதான், எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்க கிட்ட உங்களுடைய ஒப்படைக்கிறீங்க அதுலதான். நான் ஒப்படைச்சிட்ட நம்பிக்கை இருக்கு, சக்சஸ் ஆச்சு. எஸ், ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும்.